ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கோவக்காய் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு 5 வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்குவோம். 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சா கோவக்காவை ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது பாருங்கள், அந்த எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயமும் சீரகமும் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடலை மாவு கொஞ்சம் 2 ஸ்பூன் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம், தனியாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கோவக்காவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் வேகட்டும். வெந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.